அண்மை செய்தி, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அந்த அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நிச்சயம் போட்டியிடும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் அறிவிப்பு தேதி தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்று மாநில தலைவர் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ EV.K. இளங்கோவன் மறைவை ஒட்டி ஈரோடு கிழக்கு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் இதற்கான இடைத்தேர்தலை தேதி என்பது இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் என்பது நடைபெறும் என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில், குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு தான் அந்த தொகுதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சியே அந்த தொகுதியில் போட்டியிடும் என்று செல்வ பெருந்தகை தற்பொழுது தகவலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் போட்டியிடுவார் என்றும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது இடைத்தேர்தலுக்கான தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையிலும் வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் ஆலோசனை பெற்ற பிறகு இது தொடர்பாக முதலமைச்சரிடம் ஆலோசனை பற்றி விரைவில் அறிவிக்கப்படும் என்ற தகவலையும் செல்வ பெருந்தகை. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா. ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தற்போது நம்முடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், இணைப்பில் வந்ததற்கு மிகவும் நன்றி. தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் நிச்சயம் போட்டியிடும் என்று அறிவிப்பை தெரிவிச்சிருக்கீங்க. அது தொடர்பான முழு தகவல் என்ன? இல்ல நாங்க அப்படிலாம் அறிவிக்கலாமா. அதாவது இந்தியா கூட்டணியின் சார்பாக வேட்பாளர் நிற்பார்கள். மாண்புமிகு முதலமைச்சரிடமும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவருடன் கலந்து யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுப்போம். எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் எழுவதற்கும் வாய்ப்பில்லை. வெற்றி வேட்பாளரை இந்தியா கூட்டணி நிறுத்தும். அதை மாண்புமிகு முதலமைச்சரோடும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்களோடும் பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்போம். கடந்த ஆண்டு எப்படி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை அண்ணன் EV.K. இளங்கோவன் அவர்களுக்கு கொடுத்தார்களோ அதே போன்று இப்பொழுதும் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை அளிக்க ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 3 ஆட்சிக்கு நற்சான்றிதழ் வழங்குகின்ற தீர்ப்பாக கடந்த ஆண்டு இருந்தது. இப்பொழுதும் 3.5 ஆண்டுகள் ஆட்சியில ஒரு மிகப்பெரிய நற்சான்றிதழை வழங்குவதற்கு ஈரோடு கிழக்கு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். விரைவில் மாண்புமிகு முதலமைச்சரிடமும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடமும் பேசி ஒரு நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம். 2 வாட்டி ஈரோடு கிழக்கு தொகுதியில இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா கூட்டணி வேட்பாளர் யாரை தேர்வு செய்யறாங்களோ மீண்டும் காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? 100% வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதனுடைய மாற்று கருத்தே கிடையாது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூடி அறிவிப்போம். வெற்றி பெறுவது உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. 2026 சட்டமன்ற பொது தேர்தலுக்கு இந்த இடைத்தேர்தல் ஒரு முன்னோட்டமாக அமையும். இதில் மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு மக்கள் அளிப்பார்கள்.